ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமைக்க போகிறது என்னென்னா கனவா. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒன்று காமிக்கிறேன். இது பாருங்கள், இது தனியாக இது எடுத்துக்கணும். இதுக்குள்ளேயுமே இந்த இது மாதிரி இருக்கும். அது வேஸ்ட்டு தான், அதுவும் கீழே போட்டுருணும். அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிக்கணும். உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு கழுவணும். அப்புறம் நம்ம இந்த இது பார்த்திங்களா, இந்த இது வந்துடு. இது வந்து இங்கேயுமே ஒரு இது மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துடணும். எல்லாம் இதை ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் இதில் கருப்பாக ஒன்று இருக்கும். அது வந்து பயங்கர கசப்பாக இருக்கும். இது வந்து சாக்கடையை நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து ரொம்ப நல்லா ரிமூவ் பண்ணிடணும், இல்லைன்னா கசப்படிக்கும். இதே மாதிரி இந்த தோல் உரிச்சிருக்கிறது தான், அவ்வளோதான். வந்து எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சுங்க. இது வந்து மஞ்சள் பொடி, மறுபடியும் இது உப்பு இதெல்லாம் போட்டு க்ளீனாக கழுவி எடுத்தாச்சு. பெரிய வெங்காயம் ஒரு 2 சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுங்க. அது இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 2, ஒரு 2 பச்சை மிளகா. இது வந்து காரம் இல்லாதனால நான் அதிகமாக போட்டிருக்கேன், 3-4 போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு சதைச்சது, இஞ்சி அதுவும் சதைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் கொத்து, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, அப்புறம் மிளகா பொடி 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1/2 ஸ்பூனு, குருமிளகு பொடி 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். சரி, இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான எண்ணெய் மட்டும் சேர்த்துனா போதும். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து கடாரை நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த இது பூண்டு, இஞ்சி இதுவும் போட்டுக்கலாம். தேங்காய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயும் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து நான் சொல்லவே இல்லை. இப்போ இந்த கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே இப்போ சேர்த்திடலாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியோட்ட கட் பண்ணி வச்சுருந்தது பார்த்தீங்களா, அதுவும் போட்டுருவேன். நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து இந்த கனவா போட்டுக்கலாம். இந்த கனவாலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுலேயே நம்ம இப்படியே கிளறி விடலாம். வெங்காயத்துக்கு அளவாக மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். உப்பு இதில் கனவாக்கு சேர்த்து போடணும். அது வந்து கொஞ்சம் வதக்கிட்டு போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவாக போட தெரியும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சூடாகி நல்லா இதாகும்போது அது வந்து சுருங்கிடும். அப்போ வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கனவால் இருக்கிற தண்ணியே தான் சரிங்களா, கொஞ்சமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு உப்பு போட்டால் நம்மளுக்கு கரெக்டான லெவலுக்கு போட முடியும். வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு அளவாக போட்டிருக்கேன்.
இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா லைட்டாக ஹாட் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகணும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸ் ஓட்ட. இப்போ நல்லா வேகுதுங்க. கொஞ்சம் நம்ம அடைச்சி வச்சிடலாம். அடிக்கடி எடுத்து நல்லா கிளறி விடணும், ஏன்னா அடி பிடிச்சிக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்களா நல்லா இது மாதிரி ஆயிடுச்சு, நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் இடும்போது கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போதே கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. மல்லி எல்லாம் தூவிக்கலாம். நல்லா சூப்பராக மனம் வருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இப்போ வந்து சூப்பரான கனவா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ரைஸுக்கு வந்து இது ரசம் இருந்தாவே போதும், கனவா ரசம் இருந்தால் போதும், இல்லைன்னா தயிர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சமைச்சு கொடுங்க. படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஞாபக சக்தியாக வரும். உடம்புக்கும் அது இல்லாத ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.